இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களுக்கு தூய்மையாக்கும் விடுதலை தான். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, பைண்ட் அண்ட் காஸ்ட் எவ்ரி அன்கிளீன் ஸ்பிரிட் எல்லா சுத்தாவிலும் கட்டி நிர்மூலமாக்கப்படும். சமாதானத்தினாவி ஊடுருவை செல்லட்டும். Father, in the mighty name of Jesus, we pray. இயேசுவே நன்றி. Hallelujah. அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களானது உணவு எங்களுக்கு என்று அழைத்தள்ளும். எங்களுக்கு தீமைகள் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரணும். எங்களை சோதனை விழுவிடாவையும் தீமையிலிருந்து விடுவித்தரலும். இன்னைக்கு வந்து 2 அரசர்கள் 13வது அதிகாரத்தில் நம்ம இங்க இருக்கிறோம். அங்க வந்து ஒரு விஷயம் முக்கியமா நம்ம வந்து தியானிக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து எலிஷா வந்து ஆண்டவரோட ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கும். அவர் இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு அதிசயம், ஒரு பெரிய ஒரு அதிசயம் இங்க நடக்கிறது வந்து நம்ம பாக்குறோம். அதை நம்ம உண்மையெல்லாம் வந்து முக்கியமா வந்து தியானிக்க போறோம். 2 அரசர்கள் 13வது அதிகாரத்துல 20, 21 இறந்ததுக்கு அப்புறமும் வந்து அவன் அந்த அளவுக்கு புனிதராக இருந்தான். அதிசயங்கள் நடக்கின்றது. வாசிக்கிறீங்களா? 20, இதன் பின் எலிசா இறந்தார். அவரை அடக்கம் செய்தனர். ஒவ்வொரு இளவேனிற் காலத்திலும் மோவாபிய கொள்ளை கூட்டத்தினர் வந்து நாட்டை தாக்குவது வழக்கம். மக்கள் இறந்த ஒருவனை புதைத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டார்கள். எனவே அவன் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடினர். எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டவுடன் அந்த ஆள் உயிர் பெற்று எழுந்து நின்றான். ஆமேன். ஆமேன். Praise the Lord. So இந்த ஆள் உயிர் பெற்று இருந்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இங்க வந்து கவனிக்கணும். இதை நம்ம ஆழமா வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரத்துக்கு வந்து மேலோட்டமா வாசிக்கும் போது எலிஷா வந்து செய்த மாதிரி இருக்கும். எலிஷாவோட எலும்புகளுக்கு அந்த மாதிரி ஒரு வல்லமை இருந்த மாதிரி நமக்கு தோணும். ஆனா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து சில கத்தோலிக்க திருச்சபை சொல்லி தருகின்ற சில விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல தூலியா, லாட்ரியா அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழியில சில வார்த்தைகள் இருக்கு. அதோட அர்த்தங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். லாத்ரியா அப்படின்றது ஆராதனை, ஆண்டவருக்கு மட்டும், கடவுளுக்கு மட்டும் இருக்கின்ற ஒரு விஷயம். நம்ம வந்து கடவுளுக்கு மட்டும் கொடுக்க போற ஒரு விஷயம். இந்த லாத்ரியா அப்படின்ற குறிக்கின்ற ஒரு விஷயம் ஆராதனை. அது கடவுளுக்கு மட்டும். தூலியா அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு வெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ புனிதர்களுக்கு கொடுக்க செய்கின்ற விஷயம். நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, அவங்க கிட்ட நம்ம ஜபத்தை வந்து அவங்களுக்கு பரிந்துரை நம்ம கேட்கிறோம். அது வந்து தூலியா இல்ல தூலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஹைப்பர் தூலியா. மாதாமாவுக்கு வந்து தனித்துவமான ஒரு ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு. ஹைப்பர் தூலியா அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னும் நம்ம ஆழமா புரிஞ்சுக்குவோம். இப்போ ஏலிஷாவுக்கு வந்து சரி, ஏஞ்சல்ஸுக்கும் நம்ம வந்து இந்த தூலியா தான் வந்து ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட். ஏன்னா இப்போ திருவழிபாடுல ஒரு ஏஞ்சலை பார்த்து யோவான் வந்து அவங்க பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு அவர் வந்து ஆராதனைக்காக வந்து காலில் வந்து விழுறாரு. அவர் காலில் விழுகின்றார். அந்த விழும்போது நடக்கிற ஒரு விஷயம், அவர் என்ன சொல்றார், அந்த ஏஞ்சல் வந்து என்ன பதில் சொல்றாங்க. திருவழிபாடு 22வது அதிகாரத்துல 9வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் என்ன ஆராதனை வந்து கடவுளுக்கு மட்டும்தான் அப்படின்னு வாசிக்கிறீங்களா? திருவழிபாடு 22வது அதிகாரத்துல 9ல இருந்து 11 வரைக்கும். அவரோ என்னிடம், வேண்டாம், உனக்கும் இறைவாக்கினர்களான உன் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நூலில் உள்ள வாக்குகளை கடைபிடிப்போருக்கும் நான் உடன் பணியாளனே, கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார்.
அவர் தொடர்ந்து என்னிடம் பின்வருமாறு கூறினார்: இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை முத்திரையிட்டு வைக்காதே. இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும். இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். இந்த ஆராதனை அப்படின்னு சொல்றது கடவுளுக்கு மட்டும் இருக்கின்ற விஷயம். இந்த சாஷ்டாங்கமா விடுறது அப்படின்றது கடவுளுக்கு மட்டும் இருக்கின்ற விஷயம். சில நேரத்தில் நம்ம வந்து சில பேர் வந்து புனிதர்கள் கூட செய்யறதுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அப்படி இல்லை. ஆராதனை வந்து கடவுளுக்கு மட்டும்தான். வர்ஷிப், ஆராதனை அப்படின்றது கடவுளுக்கு மட்டும்தான். இவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். ஆனா ஆராதனை அப்படின்றது கடவுளுக்கு மட்டும் உரியன்ற ஒரு விஷயம். சில பேர் வந்து அது தவறாக செய்கின்றதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா கத்தோலிக்க திருச்சபையோட ஒரு டீச்சிங், அவங்க சொல்லித்தர விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி. இது வந்து இன்னும் ஆழமா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரத்துல வந்து நம்ம சில சிலுவைகள், சில பொருட்கள் புனிதர்களின் சரீரத்திலிருந்து வந்த பொருட்களாக இருக்கலாம், அவங்க பயன்படுத்தின சில பொருட்களாக இருக்கலாம். அதை நம்ம சில பேர் வந்து அதை பயன்படுத்த பார்க்கும்போது அதுதான் அவங்க தவறாக செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள் இந்த ப்ரொடெஸ்டன்ட்ஸ், கத்தோலிக்கர்கள் சபையில இருந்து வெளியில போனவங்க வந்து குற்றச்சாட்டு எழுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து கடவுளை தான் ஆராதிக்கணும், சில பொருட்களை வந்து நம்ம வீணா வந்து பயன்படுத்துகின்றோம் அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் வருகின்றன. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இயேசு ஆண்டவரோட சரீரம் அவர் இறந்ததுக்கு அப்புறம், அவர் வந்து உயிர் தெழுந்ததுக்கு முன்னாடியே, அதுக்கப்புறம் தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி முழுமையா வந்து அவங்க இயேசு ஆண்டவரை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து அவரோட சரீரத்தை அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க. மார்க் நற்செய்தி 15வது அதிகாரத்துல 43வது வசனம். அதுல பாத்தீங்கன்னா ஜோசப், அருமேத்தியார் இருக்கின்ற ஜோசப், அவர் வந்து இயேசு ஆண்டவரோட சரீரத்தை நல்ல விதமாக அவரு பாதுகாக்கின்றார். வாசிக்கிறீங்களா? மார்க் நற்செய்தி 15:43. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் துணியுடன் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் மதிப்புக்குரிய தலைமைச் சங்க ஊழியர், அவரும் இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். ஆமேன். ஆமேன். அதனால இந்த புனிதர்களின் சரீரத்தை, அதுல இருந்து வருகின்ற சில பொருட்களை நம்ம வந்து ஜபத்திற்காக பயன்படுத்தும். அவங்க கிட்ட வந்து ஜபத்தை நாடுவது அப்படின்றது தவறு கிடையாது. சில பேர் வந்து தவறு நினைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட பட்டம் ஜெபிச்சா போதுமே அப்படின்னு சொல்லி, அது ஒரு தவறான சிந்தனை. விவிலியத்துல பல இடத்துல நம்ம வந்து இயேசு ஆண்டவரோட சரீரம் அவருக்காக தனித்துவமான ஒரு இடத்த வந்து ஒதுக்கி வைப்பாங்க. நிக்கோதேமஸ் அவர் வந்து 100 கிலோ இதெல்லாம் வந்து ஆண்டவருக்காக செய்திருப்பார், ஒதுக்கி வச்சிருப்பாரு. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்துல 39வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா நிக்கோதேமஸ் செஞ்சதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அவர் வந்து கடவுள்னு அவங்க புரிஞ்சுக்கல. அதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு தூய்மையான மனிதருக்காக அவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்னு பாருங்க. 19வது அதிகாரத்துல 39வது வசனம். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கோதேம் என்பவருக்கு அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போளமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். ஆமீன். ஆமீன். 100 பவுண்ட்ஸ் 30 kg இருக்கும். அதே நேரத்துல அவர் வந்து இப்போ மேரி மேக்டலின் அந்த பெண்மணிகள்லாம் வந்து மத்தேயு 28ல 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த நாள் போய் அந்த அவர் இறந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த சரீரம் ஆண்டவரால அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு சரீரமாக இருப்பதனால அதுக்கு சில வல்லமைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவங்க 2 பேரும் எலிஷாவுக்கும் ஆண்டவருக்கு என்று மட்டும் கிடையாது, உயிரோடு இருக்கும் போதே வந்து பல பேரோட சரீரத்துக்கு ஆண்டவர் வந்து அதிகமான ஒரு வல்லமை வந்து நிரப்பி இருக்கின்றார். நமக்குள்ள நம்ம ஜெபிக்கும் போது நம்ம சில வல்லமைகள் ஆண்டவர் தருகின்றார். இன்னும் வந்து நம்ம இது அந்த காலகட்டம் மட்டும் கிடையாது. 1056வது நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா பாலிகார்ப் அப்படின்ற ஒரு புனிதர் அவர் இறந்திருக்கும் போது அந்த காலகட்டத்துக்கு இயேசு ஆண்டவர் இறந்த ஒரு சீடர்கள் இருக்கின்ற காலகட்டத்திலேயே வந்து அவரோட சரீரத்தை வந்து
ஒரு புனிதமாக முக்கியத்துவம் கொடுத்திருந்த மக்களாக இருந்தாங்க. ஆஹ் மத்தேயு 9வது அதிகாரத்துல இது நம்ம வாசிப்போம். மத்தேயு 9வது அதிகாரத்துல 20 to 22 வரைக்கும் வாசிங்கன்னா, அவர் சரீரத்துல இருந்து வல்லமை வெளியில போவதை, அவங்க இறந்ததுனால அந்த வல்லமை போயிடாது. மத்தேயு 9வது அதிகாரத்துல 20 to 22 வாசிக்கிறீங்களா? எப்படி இந்த பெண்மணிக்கு அப்பொழுது 12 ஆண்டுகளாய் 9ல தானே 20. 9வது அதிகாரத்துல மத்தேயு 9ல 20 to 22. அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். ஆமீன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அற்புதமான வல்லமை அவர் நிரப்பப்பட்டிருந்தார் இயேசுவாண்டவர். அவரு மட்டும் இல்ல, சீடர்கள், பேதுரோட நிழல் பட்டா போதும் ஆண்டவர் வல்லமையான விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவசிச்ச மக்கள் இருந்தாங்க. திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரத்துல 14 to 16 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? நிழல் பட்டா போதும் அற்புதங்கள் நடக்கும் விசுவசிச்சாங்க. ஆனா நம்ம சில விஷயங்களை எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறோம். சில பேர் தவறான போதனைகள் கொடுக்குறாங்க, நம்ம ஏற்றுக்கொள்ளாதீங்க. திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரத்துல 14 to 16 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் அவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும் போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றி இருந்த நகரங்களில் இருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். ஆமீன். ஆமீன். திருத்தூதர் பணிகள் 19வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அது பேதுரு மட்டும் கிடையாது, பவுல் வழியாகவும் ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். திருத்தூதர் பணிகள் 19வது அதிகாரத்துல 11, 12 வாசிக்கிறீங்களா? பவுல் வழியாய் கடவுள் அரும்பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார். அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும், பொல்லாத ஆவிகளும் வெளியேறும். ஆமீன். ஆமீன். அரும்பெரும் செயல்களை செய்தார். அரும்பெரும் செயல்களை நம்ம வழியாகவும் ஆண்டவர் செய்வார். நான் அதுக்கு ஆயத்தமாவது தேவை. பல நேரத்துல இந்த விஷயங்களை விசுவசிக்கிறது கூட நம்ம கொஞ்சம் கஷ்டமாட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இந்த ஜெபங்கள் இந்த மாதா மகிட்ட எல்லாம் ஜெபிக்கிறது அவங்க இறந்தவங்க அப்படின்னு சொல்லி மற்ற சபைகள் சிந்திக்கின்றவங்க அவங்க இறந்தவங்க அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க உயிருள்ளவர்கள், உயிருள்ளவர்களோட கடவுள் நம்ம கடவுள். மத்தேயு 22வது அதிகாரத்துல 32வது வசனம் மிக முக்கியமான வசனம். இதை வாசிச்சு மனப்பாடமா வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சில வசனங்கள்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். வாசிக்கிறீங்களா? மத்தேயு 22:31. இறந்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி கடவுள் உங்களுக்கு உரைத்துள்ளதை நீங்கள் வாசித்தது. 31, 32 ரெண்டுமே வாசம். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று கூறினார். ஆமீன். ஆமீன். வாழ்வோரின் கடவுள். நம்ம மாதமாக்கிட்ட ஜெபிக்கும் போது, புனிதர்களிட ஜெபிக்கும் போது அவங்க இறந்தவர்களாக இல்லை, அவங்க உயிரோடு இருக்கின்றார்கள். நம்ம ஜெபிக்கும் போது அவங்க ஜெபம் கேட்பாங்க, நமக்காக பரிந்துரை செய்வார்கள். நம்பிக்கையோட நம்ம ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கிறார். நம்பிக்கையோட ஜெபிங்க ஆண்டவர். அவங்க அது மட்டும் இல்லை, இப்போ சில நேரத்துல டான் பாஸ்கோவோட அவரோட சரீரத்துல இருந்து வந்த ஒரு ரெலிக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஒரு பொருளா இருக்கலாம். அதை வைத்து ஜெபிப்பது, அதுலயும் வல்லமை ஆண்டவர் வந்திருப்பார். விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கும் போது அவங்களோட கிருபை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் வழியாக ஆண்டவர் சில கிருபைகள் கொடுத்திருக்கிறார். ஹெப்ரேயர் 12வது அதிகாரத்துல 1வது வசனம்,
நம்ம இது வந்து நம்ம தனிமையாக இல்லை. 3 விதமான சபைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. எபிரேயர் 12வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. ஆமீன். ஆமீன். 3 விதமான திருச்சபையோட ஒரு டீச்சிங் படி பாத்தீங்கன்னா, அவங்க சொல்லி தருது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, கேட்டகிசம் படி பாத்தீங்கன்னா 3 விதமான சபைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்க இருக்கிற சபை அப்படின்றது மிலிட்டன்ட் சபை. நம்ம வந்து ஆண்டவருக்கு அன்னைக்கு வர முயற்சி செஞ்சு நம்ம வந்து உள்ள மாற்றங்கள் ஆண்டவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. 2வது ஒரு சபை அப்படின்றது பர்கட்ரியில இருக்கிற பெனிட்டன்ஸ் சபை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பாவத்திற்கு கழுவாய் செய்து கொண்டிருக்கின்றவர்கள். ட்ரையம்பன்ட் சர்ச், ட்ரையம்பன்ட் விண்ணுலகத்தில் இருக்கின்றவர்கள். அதான் வந்து புனிதர்கள்லாம் விண்ணுலகில் இருக்கிறாங்க. அவங்க வந்து நமக்காக பரிந்துரை செய்வதற்கு தயாரா இருக்காங்க. நம்ம கேட்கறதுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம விசுவாசத்துல அவங்க பேரை அழைத்து நம்ம வந்து ஒரு விஷயம் சொன்னாவே வந்து நம்ம கிருபை நம்ம வாழ்க்கையில வரும், அவங்க தருவாங்க. ஆனா நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா என்னன்னா, இப்போ ஏலிஷா வந்து இறந்திருந்தார், அவருடைய எலும்புகள் அங்க இருந்தது. அதுல வந்து மேஜிக் கிடையாது. ஆண்டவர் வழியாக இப்போ எப்படி பவுலோட அந்த வசனம் வாசிச்சோம், அந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் வழியாக அற்புதங்கள் நடந்தது. ஆண்டவரின் கிருபையால இந்த அற்புதங்கள் நடக்குது. அந்த புனிதர்களோட இறக்கத்தினால கிடையாது. ஆண்டவரின் கிருபையால இந்த அற்புதங்கள் அவங்க வந்து நமக்காக செஞ்சு நமக்கு இந்த அற்புதங்கள் நடக்குது. அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பல நேரத்துல என்ன ஆகும்னா, மாதாமா கிட்ட இருந்து சில விஷயங்கள் நம்ம பெறுகின்றோம் அப்படின்னு சொல்லி மாதாமாவோட ஒரு க்ளோஸ்னஸ், ஒரு ஈர்ப்பு நமக்கு வரலாம். அப்படி இல்லை. நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட தான் அந்த ஒரு க்ளோஸ்னஸ் வரும். கடவுள்கிட்ட தான் அந்த வந்து ஒரு இணைத்துதல் நமக்கு வரணும், ஒரு ஈர்ப்பு வரணும். திருத்துதர் பணிகள் 19வது அதிகாரத்துல 11, 12 வாசிக்கிறீங்களா? 19வது அதிகாரத்துல 11, 12. 11 மட்டும் வாசிச்சா போகும். பவுல் வழியாய் கடவுள் அரும்பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார். ஆமேன். ஆமேன். கடவுள் பவுல் வழியாக அரும் பெரும் செயல்களை செய்தார். உயிரை கொடுக்கக்கூடியது வந்து கடவுள், மனிதர்கள் கிடையாது. ஏலிஷா வழியாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, ஆண்டவரோட வல்லமை அவருக்குள்ள நிரம்பு இந்த அற்புதத்தை செய்யறாரு. இறந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவரால வந்து சிலரை பயன்படுத்த முடியும். இறந்ததுனால அவங்க உயிர் உள்ளவர்களோட கடவுள் நம்ம அவர் வெளிப்படுத்துகின்றார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லார் வழியாகவும் ஆதாமா வழியாகவும் கடவுள் செயல்படுகின்றார். அவருடைய இரக்கம் செயல்படுகின்றது, அவரோட வல்லமை அங்க செயல்படுகின்றது அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து வழித்தவரை போகக்கூடாதுன்றதுதான். ஆண்டவருக்கே இந்த ஆராதனை உரியது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இருக்குங்களா? புனிதர்கள்லாம் வந்து எப்படின்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஆண்டவரோட செய்திகளை சொல்வதற்காக அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவரோட செய்திகளை சொல்வதற்காக அவங்க இருக்கிறாங்க. எப்படி மாதாமா என்ன சொல்றாங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யோவான் செய்தி 2வது அதிகாரத்துல மாதாமா வந்து ஒரு கஷ்டம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இயேசுவானவர் கிட்ட வந்து அவங்க வழி நடத்துறாங்க. அவர் சொல்றதை எல்லாம் செய்யுங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்துல 5வது வசனம் மாதவன் என்ன சொல்றாங்க? புனிதர்கள் எல்லாம் சொல்ல இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். ஆமீன். ஆமீன். அதனாலதான் பிபிலியத்தை வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்கின்றார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதுல நம்ம ஆழப்படணும். அந்த போஸ்ட்மேன் மாதிரி அந்த கிஃப்ட் நமக்கு அவங்க வழியா பெறலாம். ஆனா அது ஆண்டவர் அனுப்புனது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுளோட கிருபையாக நம்ம இதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர்கிட்டயே நம்ம அந்த ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் அந்த நன்றி இருக்கும்.
புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வழி தவறி போகக்கூடிய வாய்ப்பு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இந்த ஆர்வத்தை பத்தி நம்ம தியானித்துக் கொண்டிருந்தோம். எவ்வளவு ஆர்வம் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. 2 அரசர்கள் 13வது அதிகாரத்துல 14ல இருந்து 19 வரைக்கும் நம்ம இப்போ தியானிப்போம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, இந்த ஆர்வத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்வு. 2 அரசர்கள் 13ல 14ல இருந்து 19 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? எலிசா நோயினால் வாதைப்பட்டு சாக கிடந்த பொழுது இஸ்ரேலின் அரசன் யோவாசு அவரிடம் சென்று, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று அவருக்கு முன்பாக கதறி அழுதான். எலிசா அவனை நோக்கி, வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொள் என்றார். அவ்வாறே அவன் வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டான். அப்பொழுது அவர் இஸ்ரேலின் அரசனை நோக்கி, வில்லை உன் கையால் வளை என்றார். எலிசா தம் கைகளை அரசரின் கைகளின் மேல் வைத்து அவனை நோக்கி, கீழ்ப்பக்கமுள்ள பலகணியை திற என்றார். அவன் அதை திறந்தவுடன் எலிசா ஓர் அம்பை எய் என்றார். அவனும் அவ்வாறே எய்தான். அது ஆண்டவரின் மீட்பின் அம்பு, சிரியர் மீது கொள்ளவிருக்கும் வெற்றியின் அம்பு. நீ அபேக்கில் சிரியரை முற்றிலும் அழிப்பாய் என்றார். அவர் மீண்டும் அம்புகளை கையில் எடு என்றார். அவற்றை அவன் எடுக்கவே அவர் இஸ்ரேல் அரசனை தரையில் அம்பு எய் என்றார். அவன் 3 முறை எய்துவதை நிறுத்தினான். எனவே ஆண்டவரின் அடியவர் அவன் மேல் சினம் கொண்டு, நீ 5 அல்லது 6 முறை எய்திருந்தால் சிறியரை முற்றிலும் கொன்றடித்திருப்பாய். ஆனால் இப்பொழுதோ அவர்களை 3 முறை மட்டுமே முறியடிப்பாய் என்றார். ஆமென். ஆமென். 3 முறை மட்டும்தான் அந்த ஒரு எலிஷா வந்து இறக்கும் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனுஷன். அப்பவும் அவரோட ஆர்வம் வந்து கம்மியா ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு 9வது அதிகாரத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி அவரோட பேர் தான் பார்க்கிறோம். அதுக்காக ஒரு வேலை கடவுளுக்காக வேலை செய்யாம கடவுளுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த அரசர் அது முழுசு அது தரையில அடின்னு சொன்னோம்னா ஒரு 3 வாட்டி அடிச்சுட்டு போதும். பல நேரத்துல நம்ம வந்து ஆண்டவர் மேல இருக்கின்ற ஆர்வம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஆர்வம் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம், முக்கியம். ஆனா ஆர்வம் குறைவாக இருந்தால் அவன் ஆண்டவர் தர விரும்புகின்ற ஆசீர்வாதத்தை நம்ம பெற மாட்டோம். நம்ம வாழ்க்கையில இருக்கின்ற பல தடைகளின் ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்றது நம்ம தான். புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கிறார். இந்த ஆர்வம் குறைவாக இருப்பதனால ஆன்மீக விஷயத்தில் இருக்கின்ற தேவையான ஆர்வம்ன்றது பதிலா உலக விஷயத்தில் இருக்கின்ற ஆர்வம் ஆன்மீக விஷயத்தை நம்ம காட்டுவது கிடையாது. அதனாலேயே நம்ம பல ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வந்து பல நேரத்துல ஜெபிக்கும் போது பல ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. நம்ம பெறுவதற்கு நம்ம தடையாக இருப்பது இதுதான். ஆண்டவரால் தர முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தடை அப்படின்றது இதுதான். உலக சார்ந்த விஷயத்துல காட்டுகின்ற ஆர்வம் நம்ம இதுக்கு காட்டுவது கிடையாது. திருவெளிப்பாடு 3வது அதிகாரத்துல 15ல இருந்து 15ம் 16ம் வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரோட கிருபைகள் நம்ம வாழ்க்கையில வராததுக்கு மிகப்பெரிய காரணம் இதுதான். பல விஷயங்கள் தரணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. வாசிக்கிறீங்களா? திருவெளிப்பாடு 3ல 15, 16. உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். ஆமேன். ஆமேன். ஒரு எந்த ஆன்மீகத்துல எந்த விஷயமா இருக்கட்டும், பைபிள் ஒரு சாப்டர் வாசிச்சா போதும் இல்ல பிரதர், அது ஒரு சாப்டர் வாசிக்கிறது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு இன்னொரு 2-3 சாப்டர் வாசிக்கணும்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். தியானிக்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து பல விஷயங்கள் வந்து சிந்திக்க வேண்டியிருக்கு. நமக்கு அதெல்லாம் வந்து செய்ய முடியாது.
முழு இதயத்தோட செய்யணும்னு ஆண்டவர் வந்து விரும்புறார். முழு இதயத்தோட கடவுளுக்காக செய்யறோமே, அவருக்கு உரிய ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம செயல்கள் வழியாக ஜெபிக்கும் போதும் ஒரு 30 நிமிஷம் ஜெபிச்சிட்டோம்னா நம்ம வந்து பெரிய விஷயத்த சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. உண்மையான உண்மையான ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றோம். ஜெபிக்கும் போது நமக்கு ஜெபிச்ச நேரம் இது பத்தல அப்படின்னு தோன்றுதா, அப்பதான் உண்மையான ஆழமான ஜெபத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. இது பத்தல ஆண்டவரே, எனக்கு இன்னும் வந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்கி வைக்கணும், இன்னும் ஆழத்துல இந்த ஜெபத்துல வந்து இன்னும் ஆழப்படணும், அதுதான் உண்மையான ஜெபத்திற்கு நீங்க வந்திருக்கீங்க. எப்படா இவர் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போறாங்க, எப்படா இந்த பிரசங்கத்தை நிற்பாங்க, எப்ப நம்ம வீட்டுக்கு போலாம், அதெல்லாம் வந்து உண்மையான ஆழமான இது. ஆண்டவரே எனக்கு இந்த பிரசங்கம் செய்யற வழியாக என்கிட்ட பேசுங்க, என் உள்ளத்தை தொடுங்க, எனக்கு உள்ளத்தை ஒரு மாற்றம் கொண்டு வாங்க, உங்களுக்கு ஏற்றபடியான ஒரு பிள்ளையாக மாற நான் ஆசைப்படுறேன். எவ்வளவு இந்த குருத்தூர் வந்து சரியா வந்து ஒரு ப்ரீச்சிங் செய்யாத ஒரு மனிதனாக கூட இருக்கலாம், ஆனா அந்த மாதிரி நபர் வழியாக கூட வந்து கடவுளால பேச முடியும். கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. நீங்க எல்லா நாளும் போய் எல்லா வாரமும் கேட்கிற ஒரு குருத்தோராக இருக்கலாம், அவர் சரியா வந்து ப்ரீச்சிங் பண்ணாத ஒரு நபராக கூட இருக்கலாம். பல பேர் வந்து ரொம்ப ஆழமா வந்து ப்ரீச் பண்ற மனிதர்களா இருப்பாங்க. ஆனாலும் வந்து கடவுளால எந்த ஒரு நபர் வழியாகவும் கடவுள் நம்ம கிட்ட பேச முடியும். கடவுளை தெரியாத மனிதனாக கூட இருக்கலாம். கல்லு கூட வந்து ஆண்டவரை துதிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் இல்லை, ஆண்டவர் மேல ஆர்வம் இருந்தா போதும், எல்லா வழியாகவும் கடவுள் நம்ம கிட்ட பேசுவார். சும்மா ஒரு போஸ்டரா இருக்கும், அந்த போஸ்டர் வழியா நம்ம கிட்ட கடவுள் பேசுவார். ஆர்வம் என்ன, எவ்வளவு ஆர்வம் நம்ம வச்சிருக்கோம். கொலோசியர் 3வது அதிகாரத்துல 23வது வசனம் வாசிக்கிறீங்களா? கொலோசியர் 3வது அதிகாரத்துல 23வது வசனம். முழு இதயத்தோட செயல்படணும் அப்படின்னு சொல்லுவோம். அரை குறையா செயல் அப்படின்றது எந்த விஷயத்திலும் கடவுளுக்கு பிடிக்காதுங்க, ஆன்மீக விஷயம்ன்றது கிடையாது. கொலோசியர் 3ல 23. 23. அனைத்து வேலைகளை உணர்ந்து செய்யுங்கள். ஆமென். ஆமென். முழு இதயத்தோட எந்த வேலை செய்தாலும் ஆண்டவருக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி முழு இதயத்தோட செய்யுங்க அப்படின்ற. அது மனித வேலையை பத்தி பேசுறாங்க, ஆனா ஆண்டவர் வேலையை நம்ம வந்து முழு இதயத்தோடு செய்வது கிடையாது. மத்தேயு 22:37 என்ன போட்டிருக்கு, 2 கட்டளைகள் இயேசு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரை முழு இதயத்தோட, முழு ஆன்மாவோட, முழு சக்தியோட, முழு ஆற்றலோட நம்ம வந்து முழு மனதோட நம்ம வந்து ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்றோம். அதுதான் நம்ம வந்து மிக முக்கியமா தவறுகின்ற ஒரு விஷயம். நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம். சரி, ஓகே. நம்ம வந்து நான் வந்து போன ஃப்ரைடே இல்ல தேர்ஸ்டே வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த பரிசேயர்கள் ஏன் வந்து அந்த பாவியான பெண்மணிகளை வந்து கல் எரியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஏதாவது யாருக்காவது பதில் கிடைச்சதா? என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது சிந்திக்க முடிஞ்சதா? ஏதாவது சிந்தனைகள் வந்துதான்? இசப்பாட்ட சொன்னா ஒருவேளை அவங்க இதை விட வந்து பெரிய தண்டனையா கொடுப்பாங்கன்னு நினைச்சிருக்கலாம். அவங்க வந்து குற்றத்தோட மறைக்கிறதுக்காக கூட அப்படி பண்ணிருக்கலாம்ல. அவங்க குற்றத்தை மறைக்கிறதுக்காக அப்படி இருக்கலாம். ஆனா இயேசு வந்து இவ்வளவு இதை விட நம்ம கல்லால் எறியதை விட வந்து பெரிய தண்டனை ஒருவேளை அவர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கூட அவர்கிட்ட போய் குற்றத்தை எடுத்துட்டு போய் சொல்லியிருக்கலாம்ல. முதல்ல வந்து இயேசு ஆண்டவர் தண்டிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது, புரியுதுங்களா? அந்த தண்டிப்பதற்கு அதிகாரம் அப்படின்றது ஆக்சுவலா வந்து நான் வந்து அதனால அவரால் அந்த மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது, புரியுதுங்களா? அதை நினைச்சு அவங்க வந்து செய்ய வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி சொல்ல சிந்திக்க வாய்ப்பு இல்லை. வேற ஏதாவது வந்து சிந்தனைகள் இருக்கா? அவங்க குற்றமே செய்யலன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க குற்றத்தை மறைக்கிறதுக்காக கூட அப்படி சொல்லியிருக்கலாம் இல்ல. கல்லு எரிஞ்சிருந்தா அவங்க கல்லு ஏன் எரியல அப்படின்னு கேட்கிறேன். அவங்க குற்றம் மறைக்கிறதுக்கு அவங்க கல் எரியாம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கல் எரிஞ்சாதான் நான் வந்து இது பாவி கிடையாது அப்படின்ற ஒரு ப்ரூவிங் மாதிரி தானே.
ஆவிகள் இல்லைன்னு நினைச்ச மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கிட்டோம். ஏன் கல் எரியுது? நல்லா பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஏன் கல் எரியல அப்படின்னு சொன்னா, இந்த ரோமியர்கள் எந்த விதத்துல அவங்க சிந்திப்பாங்க, ஐ மீன் அவங்களுக்கு மட்டும்தான் தீர்ப்பளிப்பதற்கு, கொலை செய்வதற்கு இந்த மாதிரி அதிகாரம் இருக்கிறது ரோமியர்களுக்கு மட்டும்தான். அதனால இவங்க கல் எரிஞ்சிருந்தாங்கன்னா ரோமியர்கள் இவங்கள வந்து அதனாலதான் இயேசு ஆண்டவரையும் வந்து அவங்களால ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம். ஆனா அந்த தீர்ப்பு நடைமுறை கொண்டு வரணும்னா ரோமியர்கள் மட்டும்தான் கல் எறிஞ்சு இந்த மாதிரி ஐ மீன் அந்த தீர்ப்பை கொடுக்க முடியும். சிலுவையில அறையோட தீர்ப்பு அவங்களால மட்டும் தான் கொடுக்க முடியும். அதனாலதான் வந்து அவங்க வந்து பீலாத்துக்கிட்ட அவங்க போனாங்க. இப்போ வந்து இயேசு ஆண்டவர் அவங்க விடுவிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து கட்டளை, இணை சட்டம் நூல் 22வது அதிகாரத்துல 22வது கட்டளையை வந்து அவரு மீறுகின்றார். அதனால வந்து அவர் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாருன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா கல் எரிய சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ரோமிய கட்டளையை வந்து அவர் மீறுகின்றார். அதனால உங்களுக்குள்ள யாரு வந்து பாவம் செய்யலையோ நீங்க எடுங்க. அந்த அந்த பொறுப்பை திருப்பி பரிசேயர்கள் கிட்ட கொடுக்கும் போது அவங்களாலையும் கல்லறிய முடியும். நீங்க வந்து நல்லவர் தான், நீங்க வந்து நல்லவர் தான், நீங்க எரிச்சிருங்க கல்ல அப்படின்ற. அதனால அவங்களுக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். அவரை வந்து ஒரு பிரச்சனையில வந்து சமூகத்துக்கிட்ட நீ வந்து சரியில்லை, நீ வந்து உன்னை எப்படியாவது வந்து ஒன்னும் ரோமியர்கள் கிட்ட இல்ல சமூகத்துக்கிட்ட இவர் கல் எரியல அப்படின்னு சொன்னா சமூகம் வந்து இவர் தவறான சிந்தனை சொல்றாரு. ஏன்னா கல் எரியணும்னு தான் வந்து போட்டிருக்கு இணை சட்டம் நூல்ல, ஆண்டவரின் சட்டம் அதான் போட்டிருக்கு. ஆனா அவர் அதை செய்து நடைமுறை கொண்டு வந்திருந்தாருன்னா அது பிரச்சனையா மாறிடும். புரியுதுங்களா? இல்ல நான் வந்து ரொம்ப அதிகம் வந்து பேசிட்டேன். ஓகே, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, praise the Lord, praise you Jesus, thank you Jesus, ஹல்லேலூயா. ரத்தத்தால் எங்களை கழுவ ஆண்டவரை தூய்மையாக்கும், விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும். பைண்ட் அண்ட் காஸ்ட் எவ்ரி அன்க்ளீன் ஸ்பிரிட் எல்லாம் சுத்தாவின் கட்டிடம் உருவாக்கப்படுத்தும். சமாதானத்தை ஆவி ஊடுருவி செல்லும். ஆராதனை Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.